அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். 42வது வட்டத்தில் இந்த பகுதி சார்பாக இங்கே ஏழை வயசான மக்களுக்கு வந்து புடவையும் பசங்க படிக்கிறது இந்த நோட் புக்கும் இதெல்லாம் இன்னைக்கு விஜய் பிறந்தநாள் முன்னிட்டு இங்கே 42வது வட்ட பகுதி சார்பாக தராங்க. அதே போல ஏழை மக்கள் நம்ம வயிற்று பயன்படுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வண்டியும் தராங்க. மாற்றுத்திறனாளிக்கு நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிக்கு 5 புக்கு தராங்க. இப்போ அயன் கடை வச்சிருக்கவங்க அயன் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லாதவங்களுக்கு ஏழை அடித்தட்டு மக்களுக்கு அயன் பாக்ஸ் 5 தராங்க. இது விஜய் பிறந்தநாள் முன்னிட்டு இந்த நலத்திட்ட உதவிகளாக தராங்க. 2026 தளபதி அரியணையில் ஏறுவார். அது இந்த நாடே பார்க்கும். இந்த ஊர் மக்களும் அதான் நினைக்கிறாங்க. நான் மட்டும் ஓட்டு போட்டா பத்தாது, மக்கள் எல்லாம் ஓட்டு போடணும். நான் விஜய்க்காக பேசல, நம்ம நாட்டோட உரிமைக்காக நலனுக்காக பேசுறேன். இன்னைக்கு விலைவாசி நம்மளுக்கு ஏறி போச்சு, அதை யாரும் கவனிக்கிறது இல்லை. அங்கங்க ரோடு போடுறாங்க, அந்த ரோடு அவங்களே தோன்றாங்க. இதுதான் நீங்க நடக்குது. இந்த ஆட்சி முடிவு கட்டி ஊழல் இல்லாம நல்ல ஆட்சி வரணும். நம்ம இந்த ஊருக்குள்ள செழிப்பா போகணும். நம்மளும் நல்லா இருக்கணும். தளபதி அரியணையில் உட்காந்தா மட்டும்தான் நடக்கும். நம்ம காசை நம்பியே ஓடுன்னு இருக்கோம். பணம் மட்டும் நம்பி ஓடுனது வாய்ப்பே கிடையாது. 1000 ரூபாய் இன்னைக்கு வாங்கிட்டு அந்த 1000 ரூபாய் ஹெல்மெட் போடலன்னு சொல்லிட்டு அந்த கேத்துல பிடிங்கி டைட் பண்ணிடுறான். இது மக்களுக்கு தெரிய மாட்டேது. 1000 ரூபாய் மாசமெல்லாம் கொடுக்குறாங்க, வாங்கிடுறாங்க. அது அப்படியே ஹெல்மெட் கேஸ் இந்த கேஸ்ன்னு சொல்லி அந்த 1000 ரூபாய் வாங்கிடுறான். அப்ப அந்த 1000 ரூபாய் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. அது கடன் வாங்கி தான் நம்ம மத்தியத்துல இருந்து கொடுக்குறாங்க. நம்ம அதை தகுதியான பெண்களுக்கு தான் அந்த 1000 ரூபாய் சொல்லிட்டான். அந்த மகளிருக்குலாம் 1000 ரூபாய் கொடுக்க தெரியாது. ஏன்னா அவங்கள தகுதி வாய்ந்த மகளிருக்கு தான் கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபாய் யார் வாங்குறாங்கன்னா திமுக கட்சியில இருக்கிறவங்க, அவங்க குடும்பம், அவங்க சொந்தக்காரங்க தான் வாங்குறாங்க. நம்ம மாதிரி அடித்தட்டு மக்கள் யாரும் வாங்கல. இன்னைக்கு ரேஷன் கடையில் போனோம்னா தரமான ரேஷன் பொருள் வழங்குறது இல்லை. இங்க ரேஷன் கடை ஓப்பன் பண்ணி ஆகுது, இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. இந்த குவார்டர்ஸ் ஓப்பன் பண்ணி இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. இதெல்லாம் இருக்குது, ஆனா பயன்பாட்டு வர மாட்டேங்குது. இதெல்லாம் அரசியல் நேரத்துல கொஞ்சம் பரபரப்பா பண்றாங்க. இந்த ரோட்ல ஒருத்தர் வீழ்ந்த அப்படின்னா இந்த ரோடே போட்டுருக்காங்க. அந்த ரோடு போட்டது கூட தெரிய கிடையாது. ஏதோ பேருக்கு நாங்களும் போட்டோம், எடுத்து வீடியோ எடுத்து பேஸ்புக்ல போட்டுக்கிறாங்க. இங்க அந்த மாதிரி கிடையாது. நல்லது செஞ்சா மட்டும்தான் நாங்க போடுவோம், கெட்டது செய்யறது இன்னைக்கும் போட மாட்டோம். இதெல்லாம் தளபதிக்காக கூட்டின கூட்டம். இந்த கூட்டம் நாளை எதிர்காலம். இந்த மக்கள்லாம் சாதாரணமா இங்க உட்காந்துடல. இன்னைக்கு அவங்க வீட்டுல தாய்மார்கள் வேலையெல்லாம் விட்டு உட்காடுறாங்க. அவங்களாலையும் ஒரு படம் வாங்க முடியும். ஏன்னா எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, வருங்கால முதல்வர் தளபதி தான். தளபதி வழியில கழக தோழர்களும் மகளிர் அணி நிர்வாகியும் அவரோட சேர்ந்து பயணிக்கிறாங்க. இங்க 42வது வட்டத்துல அண்ணன் புறாவேலான இந்த நிகழ்ச்சி நடத்தி இந்த நலத்திட்ட உதவி ஏழை மக்களுக்கு கொடுப்பாரு. இந்த எல்லாரும் பயனடையணும். பயனடைஞ்சு வருங்கால டிவிஜே